தலைப்பு: இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட விவரமானது வேத வாக்கியங்களினால் மிகவும் எளிமையான விதத்திலும், கலைத்திறன் இல்லாத விதத்திலும் மற்றும் சோகமான தாக்கம் ஏற்படுத்துவதற்காக விவரங்களை மெருகூற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படாத விதத்திலும் வழங்கப்பட்டிருந்தாலும், இந்த எளிமையான விவரத்தில்தான் சரித்திரத்திலேயே மிகவும் நெஞ்சை தொடும் சம்பவத்தின் விவரம் காணப்படுகின்றது. மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கையை குறித்து வேதாகமம் போன்று எந்த ஒரு காவியமும் முன்வைக்க முடியாது போன்று எந்த ஒரு காவியமும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் தேவ தூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் என தமது நீதியையும் அன்பையும் இணைத்து வெளிப்படுத்தத்தக்கதாக அரங்கேற்றப்பட்ட இந்த மாபெரும் நிஜமான நாடகம் மிகவும் சோகமுடையதாய் நிறைவடைவது போன்று நிறைவடைவதில்லை. ரீப்ரிண்ட் நம்பர் 2316. இதில் உள்ள ஒவ்வொரு பகுதியின் தலைப்பிலும் உள்ள வேத வசனங்கள் யாவும் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பதிப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை சியோன் காவற் கோபுரம், சியோன்ஸ் வாட்ச் டவர் மற்றும் பிற நூல்களின் ஆசிரியரான சி.டி. ரசல் அவர்களின் எழுத்துக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் ஆகும். ஒவ்வொரு பகுதியின் முடிவிலும் ரீப்ரிண்ட் எண்கள் அல்லது மேற்கோள் குறிப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் வாசகரின் தனிப்பட்ட சிந்தனைக்கும் பக்தி வளர்ச்சிக்கும் ஒரு ஆதாரமாகவும், ஒரு நினைப்பூட்டலாகவும், ஊக்கமாகவும், உந்து சக்தியாகவும் பயன்படும். இவை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்டவையாக இருந்தாலும், கிறிஸ்துவின் ராஜ்யம் நிறுவப்படும் நாள் மிக அருகில் வந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் இவை எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக உண்மையானவையாக உள்ளன. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். சிக்காகோ வேத மாணவர்கள். முன்னுரை. தேவன் தனது எல்லையற்ற ஞானத்தில் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு தனது தெய்வீக திட்டத்தை, அதாவது லோகோஸ், அவர் மனிதனாக வருவதற்கு முந்தைய நிலை, பூமிக்குரிய ஊழியம், தியாக மரணம், உயிர்த்தெழுதல், மகிமைப்படுத்தப்படுதல் மற்றும் 1000 ஆண்டு ராஜ்யத்தில் அனைத்தையும் மீட்டெடுத்தல் ஆகியவற்றை வடிவமைத்தார் என்பதை பல தலைப்புகளின் கீழாக தொகுத்து இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன், ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஒன்லி பிகாட்டன் சன் என்ற புத்தகத்தை சிகாகோ வேத மாணவர்கள் வெளியிட்டனர். இந்த ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் உரிய விளக்கங்களை சகோதரர் ரசல் அவர்களின் எழுத்துக்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவற்றை ஒரு கலவையாக, அதாவது ஒரு பேச்சாளர் ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்தை பேசும்போது எப்படி அநேக ரீப்ரிண்ட்டுகளிலிருந்து முக்கியமான சிறு சிறு பத்திகளை எடுத்து பேசுகிறார்களோ அதே போன்று முக்கியமான பத்திகளை பதிவு செய்திருக்கின்றனர். நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் நாளை நெருங்கும் இந்த நேரத்தில் இயேசுவின் கடைசி வாரம் என்ற தலைப்பை தொடர்ந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்ற அடுத்த பகுதிகளை அனைவரின் ஆவிக்குரிய நலன்களுக்காக வெளியிடுகிறோம். இந்த புத்தகம் இயேசுவின் சிலுவை பாடு, உலகின் இரட்சகராக அவரின் பங்கு மற்றும் மீட்பின் தெய்வீக திட்டம் போன்ற ஆழமான உண்மைகளை ஆராய்கிறது. தமது தியாகத்தின் மூலம் இயேசு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார், பாவத்தின் சாபத்தை ஏற்றார் மற்றும் மனித குலத்திற்கான மீட்புக்காக விலையாக மாறினார். மீட்கும் பொருளின் தத்துவம் தேவனுடைய நீதி மற்றும் அன்பை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் மரணம் நம்மை பிதாவுடன் சமாதானப்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. இறுதியாக இலவச அன்பளிப்பு எனும் ரட்சிப்பு தகுதியற்றவர்களுக்கு காட்டும் தேவனுடைய கிருபையை நினைவூட்டுகிறது. அவரை விசுவாசிக்கும் அனைவருக்கும் நித்திய ஜீவனை வழங்குகிறது. இக்கட்டுரை தேவனுடைய அன்பை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்த, அவரது தியாகத்திற்கு நன்றி உணர்வை ஊட்ட மற்றும் உலகத்திற்காக தமது உயிரை கொடுத்த இரட்சகரில் நமது நம்பிக்கையை வலுப்படுத்த உதவுகிறது.
பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது. தேவ நாமம் கர்த்தர் இயேசுவின் மூலம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன். வெளியீட்டாளர் பெங்களூர் மைசூர் ரோட் வேதமானவர்கள். சிலுவையில் அறையப்படும் காரியமானது முற்காலங்களில் குற்றவாளிகளிலேயே மிகவும் வெறுக்கத்தக்கவர்களை, கொடூரமான குற்றவாளிகளை மரணமடைய செய்வதற்கான கொடூரமான முறையாகும். இந்த தண்டனை முறையின் கடுமையான வீரியத்திற்கான காரணம் கொடூரமான உணர்வுகளை தணிப்பதற்காக, திருப்தி செய்யப்படுவதற்காக அல்லாமல் தீமை செய்பவர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் அவர்களை தடுப்பதற்காகவும் இருந்தது. இம்மரண முறைமையை குறித்து பரார் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார். சிலுவையில் அறையப்படுவதனால் உண்டாகும் மரணத்தோடு சகலவிதமான வலிகளும் காணப்படுகிறது. மேலும் இம்மரணத்தோடு கூட கடுமையான தலை சுற்றலும், தாகம், தூக்கமின்மை, உணவின்றி வலுவிழந்து போதல், தசைகளில் ஏற்படும் சுளுக்கு, அவமானம், சித்திரவதைகள், தொடர்ந்து நீடிக்கும் நிலை, பயம், ஆற்றப்படாத புண்கள், சாவை கொண்டு வரும் நிலைகளும் காணப்படும். இன்னுமாக இவைகள் அனைத்தும் அம்மனிதனுடைய சுயநினைவை இழக்க செய்யும் அளவுக்கு சுயநினைவு இழக்கும் கட்டம் வரையிலும் உச்சகட்ட வீரியத்தில் காணப்படும். இப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கே கிறிஸ்துவும் விதிக்கப்பட்டார். பொறாமையும் கொலைவெறியும் கொண்டிருந்த பிரதான ஆசாரியர்களும் யூத மார்க்கத்தின் வல்லுநர்களுமாகிய இவர்களின் மாய்மாலத்தையும் முரண்பாடுகளையும் பயமின்றி பகிரங்கப்படுத்தினவரும், பொது ஜனங்கள் மத்தியில் துரிதமாய் தாக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவருமான மாபெரும் போதகர் இயேசு மேற்கூறப்பட்ட சிலுவை மரணம் இப்படியானதொரு வெளிப்படையான கண்டனம் பெற வேண்டும் என்றே விரும்பினார்கள். மார்க்கினுடைய பதிவின்படி, மார்க் 15:25 மரண பத்திரமானது காலையில் சுமார் 9 மணியளவில் பிலாத்துவினால் கையெழுத்திடப்பட்டது என நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசுவின் மேல் மேற்கொண்ட விசாரணைகளும், இயேசுவை அவருடைய சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பதற்கென பிலாத்து மேற்கொண்ட பல்வேறு பிரயாசங்களும் 3 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டது. தங்கள் சிலுவைகளை சுமந்து செல்லும் 2 கள்வர்கள் மற்றும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பரபாசின் இடத்தில் இயேசு தமது சிலுவையை சுமந்து வந்ததுமாகிய ஊர்வலம் உடனடியாக புறப்பட்டது. குற்றவாளிகள் தாங்கள் சித்திரவதைப்படுவதற்கு பயன்பட போகிற ஆயுதங்களை தாங்களே சுமந்து செல்லுவது பழங்காலத்தில் நிலவிய வழக்கமாகும். கல்மணமுள்ள சேவகர்கள் அவர் மேல் பரிதாபம் கொண்டு வழியில் வந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பிடித்து இயேசுவின் சிலுவை பலுவை சுமந்து வரும்படிக்கு சீமோனை கட்டாயப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்படும் இடமானது கொல்கதாவாகும். மேலும் எபிரேய வார்த்தையான இதன் அர்த்தம் மண்டை ஓடாகும். மேலும் மண்டை ஓட்டின் லத்தீன் வார்த்தை கல்வாரியாகும். இப்பெயர் இவ்விடத்திற்கு வழங்கப்பட்டதற்கான காரணம் எருசலேமிற்கு சற்று வெளியே காணப்படும் இந்த மலையின் வடிவமாகவே இருக்க வேண்டும். இம்மலை தொலை தூரத்திலிருந்து பார்க்கப்படும் பொழுது அப்படியே மண்டை ஓடு போன்றே காட்சியளிக்கின்றது. இந்த கல்வாரிக்கு போகிற வழியில்தான் எருசலேமின் சில இரக்கம் நிறைந்த ஸ்திரீகளால் தங்கள் பொதுவான வழக்கத்தின்படி கசப்பான வெள்ளை போலவும் புளிப்பில்லாத திராட்சை ரசமும் கலந்த பானத்தை மரண தீர்ப்புக்கு கடந்து போகும் குற்றவாளிகளுக்கு அளிக்கப்பட்டது. இந்த பானமானது நரம்புகளின் உணர்ச்சியை இழக்க வைக்கும் தன்மையை உண்டு பண்ணுவதனால் தண்டனை நிறைவேற்றப்படும் போது வலி குறைவாக காணப்படும். அந்த 2 கள்வர்களும் அநேகமாக அந்த பானத்தை குடித்திருக்க வேண்டும். ஆனால் மார்க் 15:23 குடிக்க கர்த்தர் மறுத்துவிட்டார் என்று தெரிவிக்கிறது. அதாவது தம்முடைய இந்த அனுபவங்கள் பிதாவின் சித்தப்படியே அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று கர்த்தர் அறிந்திருந்தபடியினால் இந்த அனுபவங்களை தாம் முழுமையாய் அனுபவிப்பதற்கு தடையாயிருக்கும் எதையும் அவர் அனுமதிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 2473. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். லூக்கா 23:26. நமது கர்த்தர் கல்லெறியப்பட வேண்டும் என்பது தெய்வீக நோக்கமாயிராமல்
மாறாக அவர் மரத்தில் தொங்கவிடப்பட்ட சபிக்கப்பட்டவராக கருதப்பட வேண்டும் என்பதே தெய்வீக நோக்கமாய் இருந்தது. உபாகமம் 21 22, 23 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3 14 முதல் 15 வசனங்கள். திரளான ஜனங்களுக்கு பயந்ததினால் அல்லது ரோம கவர்னரிடம் இருந்து உத்தரவு கிடைக்காததினால் யூதர்கள் இயேசுவை கல்லெறியவில்லை. ரோம நீதிமன்றத்திற்கு முன்னால் தெய்வ நிந்தனை, தேவ தூஷணம் என்ற குற்றச்சாட்டை கொண்டு வர முடியாததினால் ஒரு வித்தியாசமான குற்றச்சாட்டை கொண்டு வந்தார்கள். அதாவது ரோம சக்கரவர்த்திக்கு அவர்கள் விசுவாசமாக இருந்த பொழுது இயேசு ரோமன் நலன்களுக்கு துரோகியாக இருந்தார் என்பதாகும். பிலாத்து இந்த காரியத்தில் தன் கைகளை கழுவினார். இந்த பழியிலிருந்து விடுபட விரும்பினார். யூதர்களிடமிருந்து வந்த அழுத்தத்தினாலும் அமைதியை நிலைநாட்ட விரும்பினதினாலும் இறுதியில் நமது கர்த்தர் தம்மை யூதர்களின் ராஜா என்று கூறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று உத்தரவு செய்தார். சிலுவையில் அறையப்படுபவர்களின் விஷயத்தில் குற்றவாளி தன்னுடைய சொந்த சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்பது வழக்கமாயிருந்தது. ஆகையால் தான் இயேசு தமது சிலுவையை சுமந்து சென்றார் என்று வாசிக்கிறோம். அதாவது கடந்த 24 மணி நேரங்களில் நடந்திட்ட காரியங்களினால் உண்டான சோர்வின் காரணமாகவும், தூக்கமின்மையினாலும், உணவு உட்கொள்ளாததினாலும், அடிக்கப்பட்டதின் காரணமாக ஏற்பட்ட மிகுந்த களைப்பினாலும் சோர்வினாலும் கர்த்தர் சிலுவையினுடைய பார பலுவின் கீழ் பலம் குன்றி மயக்கமடைவது வரையிலும் இயேசு தமது சிலுவையை சுமந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அவர் கெத்செமனேயில் இரத்த வேர்வையில் வேதனையை அனுபவித்தார். அவர் ஆலோசனை சங்கம், பிலாத்து மற்றும் ஏரோதின் முன்னிலையில் நியாய விசாரணைகளை சகித்திருந்தார். அதன் பிறகு அவர் சாட்டையால் கசையடி அடிக்கப்பட்டார். இவ்வளவு பாடுகளை அனுபவித்த ஒருவர் நடக்கக்கூட முடியாதவராக இருந்திருக்க வேண்டும் என்று, அப்படிப்பட்டவர் தனியே பாரத்தை சுமப்பது இன்னும் மிகுந்த சிரமமாக இருக்கும் என்றும் நம்மால் கற்பனை செய்ய முடிகிறது. நம்முடைய கர்த்தருடைய விஷயத்தில் இன்னுமாக அவர் தம்முடைய ஜீவனை 3.5 வருடங்களாக பலி செலுத்தி கொண்டு வந்தார் என்றும், அனைத்து விதமான வியாதிகளை சொஸ்தப்படுத்தினதின் மூலம் அவரிடமிருந்து சத்துவம் கடந்து போய்கொண்டே இருந்தது என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இழப்புகளும் கூட அவரை பலவீனமாக்கியது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் அவர் 3.5 வருடங்களாக மரித்துக் கொண்டிருந்தார் மற்றும் பிதாவின் சித்தத்திற்கு இசைவாக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக இப்பொழுது அவர் கல்வாரி நோக்கி போய்க் கொண்டிருந்தார். நமது கர்த்தருடைய சீஷர்களில் சிலர் காரியங்களை பார்வையாளர்களாக நின்று பார்த்து கொண்டிருந்தனர். யோவான் குறைந்தபட்சம் அங்கே இருந்தார். தேவையை உணர்ந்து கொண்ட போர்ச்சேவகர்கள் போகிற வழியில் ஒருவனை கண்டு இயேசுவின் பின்னே சிலுவையை சுமந்து வரும்படிக்கு வற்புறுத்தினார்கள். சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி எனும் வார்த்தையானது கொஞ்சம் சிலுவையை தாங்கி இயேசுவை கொஞ்சம் பாரபலுவிலிருந்து விடுவிப்பதையோ அல்லது இயேசு முன்னே நடக்க சீமோன் சிலுவையின் பின்னே அனைத்து பாரப்பளுவையும் சுமந்து வருவதையோ குறிக்கின்றதாக இருக்கலாம். சீமோன் மீது திணிக்கப்பட்ட இந்த வேலையானது மிகவும் விலையேற பெற்ற ஒரு ஸ்லாக்கியமாகும். சீமோனுக்கு கிடைத்திட்ட இந்த வாய்ப்பின் நிமித்தமாக கர்த்தருடைய பின்னடியார்களில் எத்தனை பேர் சீமோன் மீது பொறாமை அடைந்துள்ளனர். சீமோன் பிற்பாடு கிறிஸ்தவரானார் என்றும், இதனால் இவரை குறித்தும் இவருடைய ஊரின் பெயரை குறித்தும் அப்போஸ்தலனாகிய யோவான் அறிந்திருந்தார் என்றும் பாரம்பரியமானது தெரிவிக்கின்றது. பாரம்பரியம் தெரிவிக்கும் இக்காரியத்திற்கு இந்த சீமோனுடைய குமாரர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிற காரியமானது பலமான ஆதாரமாக காணப்படுகின்றது. மார்க் 15 21 வசனம், ரீப்ரிண்ட் நம்பர் 5221 மற்றும் 4171. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மார்க் 15 21 வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும்.
அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். லூக்கா 23 28 முதல் 31 வசனங்கள். அவரது தாயாராகிய மரியாளும், மகதலேனா மரியாளும், யாக்கோப்புக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், செபதேயுவின் குமாரருடைய தாயும், கிளையொப்பாவின் மனைவியாகிய சலோமேயும் மற்றும் இயேசுவின் மற்ற பல நண்பர்களும் தைரியம் கொண்டவர்களாக ரசமும் வெள்ளை போளமும் கலந்த பானத்தை கொண்டு வந்த ஸ்திரீகளுடன் சேர்ந்து ஊர்வலத்தில் அவருக்கு பின் இப்போது செல்ல ஆரம்பித்தார்கள். மத்தேயு 27 வசனம், மார்க் 15 40 திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். லூக்கா 23 27 28 வசனங்கள். தம் மீது காண்பிக்கப்பட்ட இதே பொல்லாத ஆவியானது இஸ்ரேல் தேசத்தை கவிழ்த்து போட்டு எருசலேமை அழித்து போடும் கொடூரமானவர்களிடத்திலும் விளங்கும் என்பதையே லூக்கா 23 27 முதல் 31 வரையிலான வசனங்களின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் குறிப்பிட்டார். அப்படியாகவே நடக்கவும் செய்தது. ஏனெனில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய வெளிச்சத்திற்கள் மூலமாய் மாத்திரம் உபத்திரவம் ஏற்படாமல் அரசியல் கலகத்தினாலும் ஏற்பட்டது. ஏனெனில் ஒவ்வொரு மனுஷனுடைய கரமும் அவனுடைய அயலானுக்கு விரோதமாக இருந்தது. எருசலேம் கைப்பற்றப்பட்ட போது பல நூற்றுக்கணக்கான யூதர்கள் உடனடியாக சிலுவையில் அறையப்பட்டு பட்டணத்தின் சுவர்களில் தொங்கவிடப்பட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 2473 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 1815. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா எனும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் மார்க் 15 21 வசனம். மரண தண்டனை அளிக்கப்படும் கைதியுடன் 4 சேவகர்கள் அனுப்பப்படுவது வழக்கமாக இருந்தது. முதலில் செல்லும் சேவகன் மரண தீர்ப்புக்குள்ளாயிருக்கும் கைதியின் குற்றங்கள் எழுதப்பட்டுள்ள வெள்ளை நிற பலகையுடன் காணப்படுவான். மேலும் இப்பலகையானது சிலுவையில் கைதியின் தலைக்கு மேல் கட்டப்படும். முதல் சேவகனை பின்தொடர்ந்த நிலையில் ஆணிகள், சுத்தியல் முதலியவைகளுடன் 3 சேவகர்கள் பின்தொடர்ந்தனர். இந்த 4 சேவகர்களும் ஒரு நூற்றுக்கதிபதி அல்லது தலைவனின் கட்டளையின் கீழ் செயல்படுபவர்கள் ஆவர். இயேசுவின் தலைக்கு மேல் சிலுவையில் காணப்பட்ட பலகையானது 3 பாஷைகளில் இயேசு யூதர்களுடைய ராஜா என்ற வார்த்தைகளினால் எழுதப்பெற்றிருந்தது. இவ்வார்த்தைகள் அந்நாட்டினுடைய பாஷையாகிய எபிரேய மொழியிலும், கல்வியறிவு உடையவர்கள் மற்றும் பயணிகளின் மொழியாகிய கிரேக்க மொழியிலும், ரோம சாம்ராஜ்யம் மற்றும் சேவகர்களின் மொழியாகிய லத்தீன் மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. மேலும் இப்பலகையில் எழுதப்பட்டதான வார்த்தைகளை சுவிசேஷகர்கள் தெரிவிக்கும் விஷயத்தில் சில வித்தியாசங்கள் காணப்படதற்கான காரணம் வெவ்வேறு பாஷைகளின் வார்த்தைகளில் காணப்படும் சில வித்தியாசங்களே ஆகும் என யூகிக்கலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 2473. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். லூக்கா 23 33 வசனம். கொல்கொதாவில் கல்வாரியில் வந்து சேர்ந்தவுடன் மரத்தினால் உண்டாக்கப்பட்ட சிலுவைகள் தரையில் வைக்கப்பட்டன. குற்றவாளிகள் அதன் மேல் கிடத்தப்பட்டு கைகளிலும் பாதங்களிலும் ஆணி அறையப்பட்டனர். பின்னர் சேவகர்கள் சிலுவையை நிமிர்த்தி ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்ட குழிகளில் நிலைநிறுத்தி வைத்தார்கள். இப்படி செய்யப்படுவதன் காரணமாக ஏற்படும் சித்திரவதைகள் சொல்லி விளக்குவதை பார்க்கிலும் கற்பனை செய்து பார்த்தாலே நன்கு விளங்கும். இது மிகவும் கொடுமையான மரணமாகும். நியாயப்பிரமாணத்தின் கீழ் பாவிகளாயிருப்பவர்களுக்கான சாபத்தை அல்லது வெறுக்கத்தக்கதான தண்டனை தீர்ப்பை இயேசு ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அவர் பொதுவான உலகத்தின் மீட்பராக இருப்பதோடு அல்லாமல் யூதர்களின் மீட்பராகவும் கூட இருந்தார். எழுதப்பட்டிருப்பது போல் அவர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் கீழ் சபிக்கப்பட்டவர்களின் தண்டனையை அனுபவித்தார். மேற்கொள்ளப்பட்டவைகளிலேயே மிக பெரிதான நடவடிக்கையானது, அதாவது பாவம் எனும் மாபெரும் விசாரணைக்காரனிடம் இருந்து 50 பில்லியனுக்கும் மேற்பட்ட அடிமைகளை வாங்கி கொண்டதான நடவடிக்கையானது
இது கடந்த நாட்களிலும் உணர்ந்து கொள்ளப்படவில்லை, மதிப்பளிக்கப்படவில்லை. அதன் பிறகும் இதுவரையிலும் கூட உணர்ந்து கொள்ளப்படவில்லை. வெகு சொற்பமானவர்களாகிய சிறுமந்தையினராலேயே மதிப்பளிக்கப்பட்டது, உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட நாட்களில் காணப்பட்டதான ஜனங்கள் என்ன செய்தார்களோ அதுபோலவே இன்று வரையிலும் மனுக்குலத்தின் ஜனங்கள் செய்து கொண்டு வருகின்றனர். சிலர் நோக்கி பார்த்தனர், கொஞ்சம் அனுதாபம் கொண்டனர், ஆனால் எதையும் உணர்ந்து கொள்ளவில்லை. வேறு சிலர் ஏளனம் செய்து தூஷித்தனர், சிலர் களி கண்டனர், மற்றும் சிலர் அவரது வஸ்திரத்தின் மீது கேலியாக சூதாடினார்கள். அவர்கள் அவர் யார் என்று அறியவில்லை. அவர்களுக்காக அவர் நிறைவேற்றியுள்ளதான வேலையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. அவரது ஜீவியம் குறித்து ஏதோ கொஞ்சம், அதுவும் மிகவும் அரைகுறையாகவே அறிந்திருந்தார்கள். ஆனால் அவரது மரணத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தோ அவர்களால் எதுவும் காண முடியவில்லை. இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவர்களுடைய மனங்களை குருடாக்கியுள்ளபடியால் அவர்களால் காண முடியவில்லை என்று கூறி அவர்களது நிலைமையை குறித்து தேவ ஏவுதலின் பேரில் அப்போஸ்தலன் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அன்று முதல் இன்று வரையிலும் கூட தவறான கொள்கைகள், தவறான எதிர்பார்ப்புகள், தவறான மன விவாதங்கள் மற்றும் கர்த்தருக்கான உண்மையான அர்ப்பணம் இல்லாமை என்பவைகள் அநேகருடைய கண்களை, அதாவது உலகத்தாருடையது மாத்திரமல்லாமல் இன்னுமாக கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்ளுகிறவர்களுடைய கண்களையும் கூட குருடாக்கியுள்ளது. ரீப்ரிண்ட் நம்பர் 3901 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 1988. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அநேகமாக பிலாத்து வேறு உள்நோக்கத்துடன் தான் இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதின மேல் விலாசத்தை சிலுவையில் நமது கர்த்தருடைய தலைக்கு மேலாக போடுவித்தார். போதகரான இயேசு பெற்றிருந்த செல்வாக்கின் மீதான பொறாமையின் காரணமாகவே யூதருடைய அதிகாரிகள் இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தனர் என்று பிலாத்து அறிந்திருந்தார். மேலும் ராயனே அல்லாமல் தங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று கூறி இயேசு தம்மை தாமே ராஜாவாக்கி கொண்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டையும் இயேசுவுக்கு எதிராக அவர்கள் பிலாத்துவிடம் கொண்டு வந்தபடியினாலும் இன்னுமாக இப்படி மாய்மாலம் பண்ணி ராயனுடைய அரியணை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது என்று கூறி இயேசுவை சிலுவையில் அறைந்து போடும்படிக்கு அவர்கள் பிலாத்துவை கட்டாயப்படுத்தினபடியினாலும் பிலாத்து இப்பொழுது அவர்களை பழி வாங்கி அவர்களது ஆயுதத்தை அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தினார். ஆனால் அவர்கள் கொன்று போட்ட ஆச்சரியமான மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பெயரைத்தான் மேல் விலாசத்தில் தான் எழுதி போட்டுள்ளார் என்பதை நிச்சயமாக பிலாத்து எண்ணி பார்த்திருந்திருக்கவே மாட்டார். வேறொரு சுவிசேஷகர் இப்படி மேல் விலாசத்தில் எழுதியிருப்பதை முன்னிலை வகித்த யூதர்கள் வன்மையாய் எதிர்த்தார்கள் என்றும், ஆனால் எழுதப்பட்டதை மாற்றி எழுதுவதற்கு பிலாத்து மறுத்துவிட்டார் என்றும் நமக்கு தெரிவிக்கின்றார். நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்ற வார்த்தைகளை எழுதிட்ட கட்டளையில் பிலாத்துவின் வாக்கியத்திற்குள் இருக்கும் மாபெரும் சத்தியத்தை பிலாத்து புரிந்து கொள்ளவில்லை. இயேசு ஓர் ராஜா என்ற இந்த வாக்கியத்திற்குள் அடங்கியுள்ள சத்தியத்தை இன்றும் சொற்பமானவர்களே புரிந்து கொண்டுள்ளனர். இன்னுமாக புரிந்து கொண்டவர்களிலேயே சிலரே அவர் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டு உண்மையிலும் சத்தியத்திலும் தங்களுடைய இருதயத்தின் முழங்கால்களை மடக்கி முழங்கால் இட்டுள்ளனர். இன்னுமாக கர்த்தர் கூறின பிரகாரம் சகல முழங்கால்களும் முழங்கால் இடுவதற்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக சகல நாவுகளும் தம்மை கர்த்தர் என்றும் போதகர், எஜமான், ராஜா என்றும் அறிக்கை பண்ணுவதற்குமான காலம் அண்மையில் வரவிருக்கின்றது. ரீப்ரிண்ட் நம்பர் 2315, ரீப்ரிண்ட் நம்பர் 2473. அனைவருடைய மனங்களிலும் மற்றும் கர்த்தருடைய பின்னடியார்கள் என அறிக்கை பண்ணிக்கொண்டவர்களில் குற்றம் கண்டுபிடிப்பவர்களுடைய மனங்களிலும் நமது கர்த்தர் கல்வாரியில் பாடுபடுவதும் மரிப்பதும் ஏன் அவசியமாய் இருந்தது என்ற காரியமானது கிறிஸ்தவம் தொடர்புடைய விஷயத்தில் மிகவும் புதிரான காரியங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. தேவன் இவைகளை அவசியமாக்கியுள்ளபடியால் இவைகள் இன்றியமையாதவைகளாக காணப்படும் விதத்தில் தேவன் தம்முடைய திட்டத்தை ஏற்படுத்தி உள்ளபடியால் இவைகள் அவசியமானவைகள் ஆயின என்று நாம் பதிலளிக்கின்றோம். அவரால் இன்னொரு விதத்தில்
ரட்சிப்பிற்கான திட்டத்தினை தீட்டியிருக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் அனைத்து காரியங்களுமே அவருடைய கரங்களில்தான் இருந்தது. ஆனால் அவர் சிறந்த திட்டத்தையே தெரிந்தெடுத்துள்ளார் என்பது மறுக்க முடியாத உண்மையே ஆகும். மேற்குறிப்பிட்டுள்ள கேள்விக்கு பதிலை தன்னுடைய சொந்த மனதில் தீர்வு காணவோ அல்லது மாம்ச மனதினுடைய மனுஷீக கோட்பாடுகளின் தத்துவங்களின் அடிப்படையில் தீர்வு காணவோ முயற்சிப்பவன் எவனும் தவறு செய்கிறவனாய் இருப்பான். இக்காரியம் தொடர்புடைய விஷயத்தில் பரத்திலிருந்து வரும் ஞானத்திற்கு செவிசாய்ப்பதே பாதுகாப்பான மற்றும் சரியான ஒரே போக்காக இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது அவர் ஆதி முதல் முடிவு வரை அறிந்தவராயிருக்கிறார் என்றும் அவருடைய திட்டமானது அவரது பண்புகளாகிய ஞானம், நீதி, அன்பு மற்றும் வல்லமை தொடர்புடைய விஷயத்தில் மனிதர்களுக்கு மாத்திரமல்லாமல் தூதர்களுக்கும் கூட, அசுத்தமானவர்களுக்கு மாத்திரமல்லாமல் பரிசுத்தவான்களுக்கும் கூட படிப்பினைகளாக காணப்படத்தக்கதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். தெய்வீக திட்டமானது முழுமையாய் நிறைவேற்றப்பட்டிருக்கும் போது தெய்வீக ஏற்பாடுகளில் வெளிப்படுத்தப்பட்டதான ஞானம், அன்பு, நீதி மற்றும் வல்லமையினுடைய நீளங்களையும் அகலங்களையும் உயரங்களையும் மற்றும் ஆழங்களையும் அனைவரும் காண்பார்கள். தற்காலத்திலோ சொற்பமானவர்கள் மாத்திரமே காண முடிகிறவர்களாய் இருக்கின்றனர். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தம்முடைய சொந்த தீர்ப்பை தம்மால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நன்கு அறிந்த நிலையிலேயே தேவன் பாவத்திற்கான தண்டனையாக மரணத்தை அறிவித்தார். ஆதாம் பாவம் செய்வார் என்றும் அவரும் அவரது முழு குடும்பமும் மரண தீர்ப்பின் கீழ் காணப்படுவார்கள் என்றும் அறிந்தவராகவே இப்படியான தீர்ப்பை தேவன் அறிவித்தார். ஆதாமுக்கும் இக்காரியங்களை புரிந்து கொள்ளும் அனைவருக்கும் மனுக்குலத்திற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதாகவே தோன்றும். காரணம், முதலாவதாக தேவனால் தம்முடைய தீர்ப்பினை ரத்து செய்திட முடியாது மற்றும் இரண்டாவதாக இந்த தீர்ப்பானது மனிதனிடத்திலிருந்து ஜீவனை பிடுங்கி போட்டதின் வாயிலாக அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டதாக இருக்கிறது. தேவன் தமது நோக்கத்தில் ஒரு பதிலானை, மாற்றானை கொண்டிருப்பார் என்பது மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றவில்லை. ஒருவேளை அவனுக்கு இப்படியாக தோன்றியிருந்தாலும் அவன் தனது சக மனிதனின் மத்தியில் நோக்கி பார்க்கும் போது அவனால் ஆதாமுக்கு பதிலாக காணப்படுவதற்கு பாத்திரமான யாரையும் காண முடியாது. ஏனெனில் விழுகையின் காரணமாக மனிதர்கள் சுதந்திரித்துக் கொண்டவைகளில் விளைவாக அனைவரும் பாவிகளாகவே இருக்கின்றனர். தேவன் ஆதாமினுடைய விழுந்து போன சந்ததியை ஏறெடுத்து பார்க்கையில் அவர்கள் தங்களுடைய தண்டனையின்றி தப்பித்துக் கொள்ளுவதற்கான வழியை முயன்று அளிக்கும் அளவுக்கு பிரமாணத்தை மீறினவர்களிடத்தில், மனுக்குலத்தினிடத்தில் அவ்வளவுக்கு அனுதாபம் கொள்ளுவார் என்றும் மனிதன் ஒருபோதும் எண்ணி பார்த்திருக்கவே மாட்டான். ஆதாமுக்கு ஒரே மாற்றானை தேவன் அருளுவது என்பது இன்னொரு மனிதனை, அதாவது ஆதாமுக்கு எல்லா விதத்திலும் சரிசமமான ஒரு மனிதனை சிருஷ்டிப்பதையோ அல்லது விழுகைக்கு முன்னதாக காணப்பட்ட ஆதாமின் சுபாவ நிலைக்கொத்த நிலைக்கு ஏதோ ஒரு பரிசுத்தமான ஜீவியை மாற்றுவதையோ குறிப்பதாக இருக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த அளவுக்கு தம்முடைய மனித சிருஷ்டிகளினுடைய நலனில் அக்கறை கொண்டிருப்பார் என்றும் மனிதன் எண்ணி பார்த்திருந்திருக்கவே மாட்டான். இன்னுமாக ஆதாமை போன்று இன்னொரு மனிதனை தேவன் சிருஷ்டிப்பது என்பது மீறுதலை இருமடங்காக்குவதாக மாத்திரமே இருக்கும் என்று மனிதன் சிந்தித்திருக்க கூடும். இன்னுமாக தேவன் ஏதோ ஒரு மகிமையான ஆவியின் ஜீவியை மனித நிலைக்குள் மாற்றுவது என்பது நீதிக்கு முரண்பாடானதாக, அதாவது பரிசுத்தமற்ற மற்றும் பாவமுள்ளவர்களுடைய நலனுக்காக ஒரு பரிசுத்தமுள்ள மற்றும் கீழ்ப்படிதலுள்ள சிருஷ்டியை தண்டிப்பதாக மனிதனுக்கு தோன்றக்கூடும். ஆனால் இதோ தேவன் ஏற்பாடு பண்ணியுள்ள திட்டத்தில் அவரது ஞானமும் அவரது அன்பும் மற்றும் அவரது நீதியும் வெளிப்படுகின்றது. தேவன் ஆதாமுக்கு ஈடுபலியை அருளினதின் வாயிலாக ஆதாமின் சந்ததிக்கும் அருளினார். விழுந்து போன ஆதாமுக்கும் அவரில் ஜீவனை இழந்து போனவர்களுக்கும் தேவன் ஒரு பரிபூரண மனிதனை மீட்பராக அருளினார். எனினும் தேவன் யாருக்கும் அநீதி செய்யவில்லை. மனிதனுடைய மீட்பராக போகிறவர்
இந்த வேலையில் உள்ளதான பாடுகள் மற்றும் இழப்புகளின் நிமித்தமாக மிகுந்த நன்மையை அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் தேவன் திட்டத்தை ஏற்பாடு பண்ணினவரானார். ஒருவேளை தேவன் இந்த கோரிக்கையினை பரலோக சேனைகள் அனைவரிடமும் பொதுவாய் வைத்திருந்திருப்பாரானால் அநேகர் மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிவதற்கும் பிதா தங்களுக்கு எதை தருவது சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணி தர சித்தமாயிருக்கும் எந்த ஆசீர்வாதத்திலும் பலனிலும் நம்பிக்கை கொள்ளுவதற்கும் ஆயத்தமாயும் விருப்பமாயும் காணப்படுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் பிதா அந்த வாய்ப்பினை அனைவருக்கும் பொதுவாய் வைக்கவில்லை. அது ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. ரீப்ரிண்ட் நம்பர் 3371. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். இயேசுவுக்கு காவலாயிருந்த 4 சேவகர்கள் சிலுவையை நிறுத்தின பிற்பாடு அவருக்கு சொந்தமான வஸ்திரத்தை நோட்டமிட்டு தங்களுக்கென எடுத்துக்கொண்டார்கள். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நபருடைய உடைமைகள் தண்டனையை நிறைவேற்றிட்ட போர்ச்சேவகர்களுக்கான ஆதாயமாக கருதுவது வழக்கமாக இருந்தது. மற்றும் இயேசுவின் விஷயத்திலோ அவருடைய வஸ்திரங்களை, அதாவது அவரது மேலங்கியை, அவரது தலைப்பாகையை, பாதரட்சைகளை மற்றும் கற்றையை போர்ச்சேவகர்கள் ஆளுக்கு ஒன்று கிடைக்கத்தக்கதாக பங்கு போட்டு யார் எதை எடுக்க வேண்டும் என்று சீட்டினால் முடிவெடுத்தார்கள். நீதியாக கழுத்து முதல் பாதம் வரையிலும் உள்ளதும் தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்ததுமான அவரது அங்கி உள் அங்கி காணப்பட்டது. அதை அவர்களால் தங்கள் அனைவருக்கும் கிடைக்கத்தக்கதாக பங்கு போட முடியாததினால் அவரது உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கு போட்டு விலையேற பெற்றதாய், தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் அவருடைய அங்கியின் மீது சீட்டு போட்ட போது அவர்கள் 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார்கள் என கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. இப்படியாகவே முழு உலகமும் காணப்படுகின்றது. பல காரியங்கள் நாளுக்கு நாள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. மேலும் இதில் நம்மில் அநேகர் பங்கு பெறவும் செய்கிறோம். ஆனால் வெகு சிலரே அவைகளை காணவும் புரிந்து கொள்ளவும் செய்கின்றனர். ஏனெனில் சிலருக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் உள்ளது. ரீப்ரிண்ட் நம்பர் 3370, 3901. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர் இப்படி செய்தார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி அந்த 2 கள்வர்களுக்கும் அதே நேரத்தில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது பற்றின விவரங்கள் பதிவுகளில் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் இந்த தீர்ப்பு பெற்றவர்களாக சில காலம் சிறையில் இருந்திருக்க வேண்டும் என்றும், இயேசுவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும் அதே வேளையில் இவர்களுக்கும் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு பிரதான ஆசாரியர்கள் யோசனை தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் நாம் அனுமானிக்கின்றோம். தங்கள் போக்கிலுள்ள அநீதியை மறைப்பதற்கும் மற்றும் நடவடிக்கைகள் அனைத்திலும் நீதி காணப்படுவது போன்று காட்டுவதற்குமான எண்ணம் அவர்களுக்கு காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். அல்லது சட்டத்தினால் கொடுக்கப்படும் பாதுகாப்பினை இழந்தவர்கள் கூட்டத்தாரில் ஒருவராக இயேசுவை ஆளாக்கி அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். எப்படியாக இருப்பினும் இது தேவனால் முன்னறியப்பட்டு தீர்க்கதரிசியால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ரீப்ரிண்ட் நம்பர் 3370. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது.
கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள். பகையுண்டாக்கும் வார்த்தையினால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். 109 சங்கீதம் 2 முதல் 5 வசனங்கள். மக்கள் கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. மேலும் சமீப காலத்தில் கல்வியின் மேல் யூதர்களின் ராஜாவாக வந்தவரை அதிகாரிகள் மக்கள் கூட்டத்தாரோடு சேர்த்து ஏளனம் செய்து சிரித்தார்கள். அவர் வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தின அற்புதங்களையும் மரணத்தினின்று உயிர் பெற செய்த அற்புதங்களையும் முன்வைத்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மேசியாவானால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். இவர்கள் எவ்வளவுக்கு வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது மனிதனின் நியாய தீர்ப்பு குறித்த விஷயத்தில் அவன் எவ்வளவாக தவறு இழைக்க கூடியவன் என்றும், தேவன் மற்றும் அவர் வார்த்தைகள் தொடர்பான விஷயங்களில் விசேஷமாக ஆழமாக பார்க்க வேண்டியதின் அவசியம் எவ்வளவாய் இருக்கின்றது என்றும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. நமது கர்த்தர் மரிப்பதற்கு முன்னதான கடைசி சில நாட்களில் பேசிட்டதான வார்த்தைகளானது சிலரால் நினைவு கூறப்பட்டது. அதுவும் ஒன்றில் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது அல்லது துணிந்து தவறாய் குற்றஞ்சாட்டி கேலி பண்ணப்பட்டது. அவர்களுடைய ஆலயத்தை இடித்து போடுவதாக அவர் பேசவில்லை. மாறாக ஆலயத்தை அவர்கள் இடித்து போடுவார்களானால் அது 3 நாட்களுக்குள்ளாக நிஜத்தில் மீண்டும் கட்டி எழுப்பப்படும் என்றே அவர் கூறியிருந்தார். ஆலயத்தை கட்டுவதற்கு 40 வருடங்களானது மற்றும் நமது கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் அசாதாரணமான பேச்சாக கருதினார்கள் மற்றும் சிலுவையிலிருந்து இறங்கி வருவதின் மூலம் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவது அவருக்கு மிகவும் இலகுவானதாயிருக்கும் என்றார்கள். அவர் இப்படியாக செய்யாத காரியமானது அவர் முன்னமே சொன்னதும் செய்ததுமானவைகள் அனைத்தும் போலி என்பதற்கான ஆதாரம் என்பதாக கருதப்பட்டது. உணர்வுகள் மிக்க மனமுடைய நமது கர்த்தருக்கு இப்படியாக போலித்தனம் என்று குற்றம் சாட்டுவது மிகவும் கடுமையான பாரமாக அவருடைய இருதயத்திற்கு இருந்திருக்க வேண்டும் என்று நம்மால் உணர முடிகின்றது. எனினும் அவர் அதை பொறுமையாய் சகித்தார். சிலுவையிலிருந்து இறங்கி வராமலும் நம்முடைய பாவங்களிலேயே நம்மை விட்டு விடாமலும் முழு உலகத்தையும் மீட்காத நிலையிலேயே விட்டு விடாமலும் இருந்ததற்காக நாம் மிகவும் மகிழ்கின்றோம். ரீப்ரிண்ட் நம்பர் 3901 மற்றும் 3370. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு 27 36 வசனம். அங்கே அமர்ந்து அவரை பார்த்தனர். அழகிலேயே அழகானவராய் பார்த்தனர். இரக்கமற்ற உறைந்த பார்வையுடன் கேலி செய்கிற கூட்டம் சென்ற போதும் அவரின் ஆடையை எடுக்க சீட்டு போட்டனர். கரைகளும் தையலும் இல்லாத செம்மையான அங்கி, உலகின் மிக பெரும் பாவத்தை சுமப்பவரை அங்கே துக்கம் நிறைந்த மனுஷனை பார்த்தனர். காரிருள் சூரியனை மூடிய போதும் பார்த்தனர். அவரின் குரல் முடிந்தது என உச்சரிக்கும் வரை பார்த்தனர். பரலோகத்தின் தேவனே, நான் இதுபோல இரக்கமற்ற கண்களால் உன் துன்புறும் பிள்ளையை பார்ப்பதை தடுக்கவும், எதிரிகள் அவரை தூற்றிய போதும் உயிரின் ரத்தம் சிந்திய போதும் அந்த இருண்ட நாளின் முடிவு வரை பார்ப்பதை விலக்கவும், எனக்கு அன்பான இருதயத்தை கொடுத்து மென்மையான புறாவை போல் என்னை மாற்றிவிடும். அவருக்கு பலமும் சமாதானமும் தருவேனாக. மரணம் விடுதலையை ஏற்படுத்தும் வரை. G.W. செய்பர்ட், ரீப்ரிண்ட் நம்பர் 5836. தாவீதின் 22 சங்கீதம். அகிலேத் ஷக்கார் விடியற்கால பெண்மான் எனும் ராக்காலத்தில் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி
வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டு இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளிகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்ளுவார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். மத்தேயு 27:25. அந்தோ, பரிதாபத்திற்குரிய யூதர்கள் என்ன நியாயம் தீர்த்தார்களோ அதனாலேயே நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டீர்கள். நசரேயினுடைய உண்மையான பெண்ணடியார்கள் உங்களை ஒருபோதும் தாக்கவில்லை என்றாலும், அவரது பெயரளவிலான நண்பர்களோ பிலாத்துவினுடைய வாரிசுகளுடைய கரங்களின் வாயிலாக உங்களை அடிக்கடி பழிக்கு பழி வாங்கி இருக்கின்றனர். ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று நீங்கள் கூக்குரலிட்டீர்கள். மற்றும் உங்களது வார்த்தைகளை சர்வ வல்லமையுள்ளவர் கருத்தில் எடுத்துக்கொண்டார். ஓ பரிதாபத்திற்குரிய யூதர்களே, விசுவாசிக்கின்ற அனைவரையும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக்குகின்றதும், மனுக்குலத்தை போல உங்களுக்கும் பாவ நிவாரண இரத்த பலியாக இலவசமாய் அருளப்பட்டதுமான அவரது இரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவதை தவிர மற்றபடி அவருடைய இரத்தப்பழி குறித்து நீங்களே உங்களுக்கு கூறிக்கொண்டதான சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி இல்லை. அது புது உடன்படிக்கையின் முத்திரையாகும், இரத்தமாகும். சிலுவை மட்டும் கைதியை பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் பின்தொடர்ந்தனர். அவர் தங்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலில்
முக்கிய அலுவல்களை எல்லாம் அவர்கள் தள்ளிவிட்டுதான் அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. அவர்கள் சாதாரண ஜனங்களை காட்டிலும் அதிகமாய் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்களாயிருந்தனர். எனினும் தங்களது போக்கை நியாயப்படுத்திடுவதற்கு நாடினார்கள். இவர்களுடைய மனசாட்சி கன நேரம் குத்தப்பட்டிருப்பினும் இவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராக, உதவியின்றி மரித்துக் கொண்டிருப்பவராக பார்த்த மாத்திரத்தில் குத்தல்கள் அனைத்தும் மறந்து போயிற்று, சாந்தி அடைந்து விட்டது. இது ஒரு பரீட்சையே என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஒருவேளை அவர் மேசியாவாக இருப்பாரானால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் இவ்விதமான அவமானத்திற்குரிய நிலையில் பாடுபட மாட்டார். மாறாக அவர் சிலுவையை விட்டு உடனடியாக இறங்கி வந்து விடுவார் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகவேதான் தங்கள் ஜனங்கள் மீது அதிகாரமும் ஆளுகையும் செலுத்திக் கொண்டிருக்கும் ஆசாரியருக்குரிய அதிகாரத்தை கவிழ்த்து போடும் போதகம் உடையவரும் தேசத்தின் சமாதானத்தை குலைப்பவருமானவரை அப்புறப்படுத்தும் விஷயத்தில் தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கையானது ஞானமுள்ளதாகவும் சரியானதாகவும் இருக்கின்றது என்பதற்கான நிரூபணம் தங்களிடத்தில் உள்ளது என்று அவர்கள் கூறினார்கள். இந்த யுகத்தின் அறுவடையின் போது நிஜமான பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேல் மத்தியில் முன்பு இருந்தது போன்று சத்தியமானது கட்டுக்கதைகளை காட்டிலும் அநியாயமானவைகளாக காணப்படுகின்றது. மேலும் கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படாமலும் தவறான இருதய நிலை உடையவர்களுமாகிய திரளான ஜனங்கள் சத்தியத்திற்கு குருடாக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர். அந்தோ அவருடைய பலத்தை அவர்கள் எவ்வளவு குறைவாக மதிப்பிட்டுள்ளார்கள். அவரால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்க முடியும், மறிக்க மறுத்திருக்க முடியும், அவர்களுடைய கேலி பேச்சுக்களை எதிர்த்திருக்கவும் முடியும். தம்மை காத்து கொள்ளுவதற்கு 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களையும் அப்போது பெற்றுக் கொண்டிருந்திருக்கவும் முடியும். ஆனால் இப்படி நடந்து கொள்ளுவது அவருடைய அர்ப்பணிப்புக்கு எதிரானதாகவும் பிதாவின் சித்தத்திற்கு இசைவில்லாததாகவும் ஆகிவிடும். மேலும் எதிர்கால வாழ்க்கைக்குரிய நம்பிக்கை இல்லாமல் ஆதாமின் சந்ததியாராகிய நாம் மரண தீர்ப்பின் கீழேயே விட்டுவிடப்படுகிறவர்களாகி விடுவோம். நமது அருமையான மீட்பர் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், தம்மை துன்பப்படுத்துகிறவர்களின் மேல் சினம் கொள்ளாமலும், தம்மை தண்டிக்கிறவர்களை தாக்காமலும் இருந்தபடியால் நாம் எவ்வளவாய் சந்தோஷம் அடைய முடிகிறது. நம் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான பலியை ஒப்புக் கொடுக்க காரணமாயிருந்த அவருடைய அன்பு மற்றும் அவருடைய உண்மையின் நிமித்தம் நாம் எவ்வளவாய் சந்தோஷம் அடைய முடிகின்றது. கர்த்தருக்கு பரிசாகவும் பிதாவின் அங்கீகரிப்பிற்கான அடையாளமாகவும் அவருக்கு கிடைத்த மகா கனம், மகிமை, ஆளுகை மற்றும் முடிவில்லாத எல்லையற்ற வல்லமையில் நாம் எவ்வளவாய் பேரானந்தம் கொள்ள முடிகின்றது. மேலும் இது அவருடைய கிருபையினாலும் உதவியினாலும் அவருடன் கூட அவருடைய ராஜ்யத்தில் நாம் உடன் சுதந்திரர்கள் நிலையை அடைய முடியும் என்ற எத்தனை நம்பிக்கையையும் கொடுக்கின்றது. சிலுவையின் அருகிலேயே அப்போஸ்தலனாகிய யோவானும் இயேசுவின் தாயும் அவரை அன்பு கூர்ந்தவர்களும் நின்று கொண்டிருந்தனர். இவர்கள் அவரது அவமானங்களையும் பாடுகளையும் கண்டபோது இவர்களது இருதயங்களானது அனுதாபத்தினால் நொறுங்கினது மற்றும் சம்பவங்களின் அவசியத்தினை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் நின்றார்கள். மதிய வேலையளவு இயேசு தமது தாயும் யோவானும் தம் அருகே நிற்கிறதை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19 அதிகாரம் 26, 27 வசனங்கள். நமது கர்த்தருடைய வேதனையின் உச்சகட்டத்திலும் கூட அவர் தம்மை பற்றி எண்ணுவதை பார்க்கிலும் தம்முடைய சீஷர்கள் மற்றும் தமக்கு அருமையாய் இருப்பவர்கள் குறித்து எண்ணினவராக காணப்படுகின்றார். இச்சமயத்தில்தான் இருள் பூமியை சுமார் 3 மணி நேரம் மூடிக்கொண்டது. ரீப்ரிண்ட் நம்பர் 3370, 2313 மற்றும் 3900. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 41 முதல் 44 வசனங்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது.
நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். நமது கர்த்தர் தமது ஓட்டத்தின் முடிவு வந்திருப்பதை உணர்ந்து கொண்டார். அநேகமாக இத்தருணத்தின் போதே பிதாவின் தொடர்பானது அவரிடமிருந்து ஒரு கணம் துண்டிக்கப்பட்டது. அவர் கொஞ்சம் நேரமாகிலும் பாவி எனும் தெய்வீக தயவு துண்டிக்க பெற்று காணப்படும் அனுபவம் யாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் நாம் அவர் நிமித்தமாக தேவனால் நீதிமான்களாக கையாளப்படத்தக்கதாக நம் நிமித்தமாக அவர் பாவி போல் நடத்தப்பட்டார். நமது கர்த்தருடைய அனுபவங்கள் அனைத்திலுமே பிதா அவரிடமிருந்து தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டதான அத்தருணமே மிகவும் தாங்க முடியாத தருணமாகவும் கடுமையான சோதனையாகவும் மற்றும் நமது கர்த்தரினால் முன்கூட்டியே எதிர்பார்க்கப்படாத ஒன்றாகவும் இருந்தது என்று நாம் நம்புகிறோம். பூமிக்குரிய ஆறுதல் மற்றும் தயவு மற்றும் ஸ்லாக்கியம் மற்றும் ஆசீர்வாதம் அனைத்தையும் இழந்த நிலையில் அத்தருணம் வரையிலுமாக பிதாவுடனான ஐக்கியத்தையும் உறவையும் தொடர்பையும் அவர் உணர்ந்து கொள்ள முடிந்தவராக காணப்பட்டார். ஆனால் தம்முடைய முழு ஜீவியமே சார்ந்து நம்பியிருக்கிறதான அந்த ஐக்கியம் இப்பொழுது துண்டிக்கப்பட்ட போது அது கடுமையான பரீட்சையாகவே இருந்தது. வேதனையில் அவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கும் உமக்கும் நடுவில் மேகம் வரத்தக்கதாக நான் என்ன செய்தேன்? மரணம் வரையிலும் நான் உமக்கு உண்மையாய் இருக்கவில்லையா என்று சத்தமிட்டார். ஆனால் உடனடியாக அவர் இந்த அனுபவத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டார். அதாவது இவ்வாறாக தாம் பாடுகளின் பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதும் தம்முடைய உண்மை மற்றும் கீழ்ப்படிதலை முழுமையாய் நிரூபிப்பதும் மற்றும் இப்படியாக நம்முடைய சந்ததிக்கு எதிரான தீர்ப்பை முற்றும் முழுமையுமாய் சந்திப்பதும் அவசியமாய் உள்ளது என்று உணர்ந்து கொண்டார். இந்த மேகம் நடுவில் காணப்படும் சூழ்நிலையிலேயே ஆனால் காரியங்களை உணர்ந்து கொண்டவராக அவர் முடிந்தது என்று சொல்லி மரித்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 3560. என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டிவிருக்கிறது, சகாயம் இல்லை, அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. 22ஆம் சங்கீதம் 11 முதல் 14 வசனங்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். நம் கர்த்தருடைய வெளிச்சம் இருளில் பிரகாசித்தது. ஆனால் இருளின் பிள்ளைகளோ அதை புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவருடைய சீஷர்களோ அதை புரிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த பாவப்பட்ட கல்வனும் கூட நமது கர்த்தர் அநீதியாக துன்பப்படுகிறார் என்றும் அடுக்கப்படுகிறார் என்றும் அதே சமயம் இவைகள் அனைத்தையும் அவர் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றும் உணர்ந்து கொண்டான். இக்கல்வன் இயேசுவை குறித்தும் அவர் மேசியா என சிலரால் உயர்வாக கருதப்படுகின்றார் என்பதை குறித்தும் கேள்விப்பட்டிருப்பான் என்பதில் ஐயமில்லை. மேலும் முரண்பாடான சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருப்பது அவனுக்கு தென்பட்டிருந்த போதிலும் நமது மீட்பரிடத்தில் ராஜாவுக்குரிய அந்தஸ்து தோற்றம் காணப்படுவதை அவனால் உணர முடிந்தது. மேலும் இவ்வுணர்வு அவனுக்குள்ளே பெருகி கொண்டிருந்தது என்பதிலும் ஐயமில்லை. மேலும் தன்னோடு இருந்த மற்ற கல்வன் அவரை ஏளனம் செய்ய முற்பட்ட போது இக்கல்வன் இரட்சகரின் சார்பாக அவரை பாதுகாக்கும் வண்ணம் தன்னுடைய வாயை திறந்தான். இக்கல்வன் தனது அபாத்திரமான நிலையை ஒப்புக்கொண்டவனாக சர்வவல்லவரின் கரங்களில் நம்முடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ என்று மரண நேரத்தில் பயம் கொள்ளுவதற்கு எனக்கும் மற்றும் கல்வனாகிய உனக்கும் காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு பழித்தூற்றப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு காணப்படும் இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்பதற்கு நாமும் சாட்சியாய் இருக்கிறோமே என கூறி நியாயத்தை எடுத்து கூறினவனாக காணப்படுகிறான். இந்த காத்திருப்பிற்கு பிறகு மனம் மாறிய திருடன் இயேசுவை நோக்கி திரும்பி
ஆண்டவரே, நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்து எப்போதாவது உங்கள் ராஜ்யத்தில் வருவீரானால் இந்த ஏழை திருடனை நினைத்தருளும், எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என்றான். அதற்கு இயேசு, ஆமேன், அதாவது நீ கேட்டபடியே ஆகட்டும் என்றார். அதாவது இந்த தருணத்தில் வானத்திலோ பூமியிலோ எனக்கு ஒரு நண்பரும் இல்லாதது போல தோன்றினாலும் இந்த இருளான நாளில் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். என் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதன் செல்வாக்கின் கீழ் பூமி ஒரு பரதீசாக மாறும். அங்கே உனக்கு வெகுமதி கிடைக்கும். ரீப்ரிண்ட் நம்பர் 3902 மற்றும் PD 69. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யோவான் 19:27. நமது கர்த்தருடைய மரண தருவாயின் போது அவரது மிகவும் விசேஷித்த நண்பர்கள் 4 பேர் அவரோடு கூட காணப்பட்டனர். அவரது தாயாரும் கிளையோப்பாவின் மனைவியும் மகதலேனா மரியாளும் மற்றும் யோவானும் காணப்பட்டனர். இயேசுவினுடைய மற்ற நண்பர்கள் சார்பிலான துணிவின்மையை குறித்து நாம் மிகுதியாய் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இயேசுவை சிலுவையில் அறைந்து போடத்தக்கதாக வழிநடத்தின பிரபலமான கசப்பானது அவரது பின்னடியார்களுக்கு எதிராகவும் கொஞ்சம் காணப்பட்டது. அவர்கள் பயப்படுவது இயல்பே. லாசருவையும் கொன்று போடுவதற்கு ஆலோசனை பண்ணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடுபடுகின்ற இயேசுவின் மீதான அக்கறை ஒரு பக்கம் இருந்த போதிலும் அந்த ஸ்திரீகள் மூவரும் தாங்கள் தொல்லைப்படுத்தப்படும் அபாயத்திற்கு நீங்கினவர்களாக இருப்பதை உணர்ந்தே அங்கே அவருடன் காணப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் யோவானை பொறுத்தமட்டில் அவருக்கு பிரதான ஆசாரியனுடைய வீட்டாரில் நண்பர் ஒருவர் இருந்தார் என்றும், அந்த நண்பரே இயேசு முதலாவதாக பிரதான ஆசாரியன் முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட போது யோவான் உள்ளே வந்து காணப்படுவதற்கு அனுமதித்திருக்க பேதுரு வெளிப்பிரகாரங்களில் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவாரோ என்று பயந்து காணப்பட்டார் என்று நாம் நினைவு கூறுகின்றோம். அநேகமாக முழு நடவடிக்கை குறித்து விவரமளிக்கத்தக்கதாக பிரதான ஆசாரியனுடைய ஊழியக்காரனும் சிலுவையில் அறையப்படும் வேளையில் காணப்பட்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் யோவான் அவ்விடத்தில் காணப்படுவதற்கு தைரியம் மூட்டினதாய் இருக்கலாம். இந்த வேளையில் தான் இயேசு மிகுந்த வழியில் காணப்பட்ட போதிலும் தமது தாயாரை தம்முடைய சீஷனுடைய பராமரிப்பின் கீழ் ஒப்படைத்தவராக தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றும், சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றும் கூறினார். சிலுவையில் இயேசுவிடம் சென்று நம்முடைய அனுதாபங்களை நம்மால் காண்பிக்க முடியாது. ஆனால் நம்மால் அவரது அன்பார்ந்த சரீர அங்கத்தினருக்கான இருள் சூழ்ந்த நேரங்களில் அவர்களிடத்திற்கு சென்று உதவியை செய்திட முடியும் மற்றும் இதை அவர் தமக்கே செய்ததாக கருதுவார். ரீப்ரிண்ட் நம்பர் 3560. நேரம் செல்ல செல்ல அப்போஸ்தலனாகிய யோவானின் தைரியம் பெருகிற்று. மேலும் நமது கர்த்தர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது யோவான் அவருக்கு அண்மையிலேயே, அதாவது பேசுவது கேட்பதற்குரிய தூரத்திலேயே காணப்படத்தக்கதாக முன்னே வந்து நின்று கொண்டிருந்தார். அநேகமாக கிளையோப்பாவின் மனைவியை பார்த்தபோது இவர் தைரியமடைந்திருக்க வேண்டும். இந்த கிளையோப்பாவின் மனைவி உறவினல் என்ற அனுமானம் காணப்படுகிறது. போதகரை அன்பு கூர்ந்தவர்களும் அதே சமயம் அவருக்கு ஆறுதல் கொடுக்கவோ அல்லது அவரை விடுவிக்கவோ வலிமையற்றவர்களாய் காணப்பட்டு அவருக்கான அனுதாபத்தினால் தங்கள் இருதயங்கள் நிறைய பெற்றிருப்பவர்களும் துக்கத்தினால் ஒன்று கூடினார்கள். நீர் மேசியாவானால் சிலுவை வீட்டு தாழ இறங்கி வாரும் என்று மற்றவர்கள் அவரை பரியாசம் பண்ணி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கையில் இவர்களோ இயேசுவின் நண்பர்கள் அழுது கொண்டு துக்கத்துடன் காணப்பட்டார்கள். நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட காரியமானது அவர் தம்மை மேசியாவென அறிவித்த விஷயங்களை பொறுத்த மட்டில் அவரை ஏமாற்று பேர்வழி என்றும் அவர் ஒரு வஞ்சகன் என்றும் நிரூபிக்கப்படுவதற்கு சிறந்த ஆதாரமாக காணப்படும் என்று அவருடைய சத்துருக்கள் எண்ணினார்கள் என்பதில் ஐயமில்லை. கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்கும் சில சமயங்களில் அவர்கள் தனது தயவை பெற்றிராதவர்கள் என்றும் உண்மையில் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்றும் தோன்றும் அனுபவங்களை பிதா அனுமதித்திருப்பது உண்மையே. ஆனால் கர்த்தரின் உண்மையான சீஷர்கள் அவரோடு இருதயபூர்வமான ஒற்றுமையை கொண்டிருந்தனர். வெளிப்புற சோதனைகள் மற்றும் தர்ம சங்கடங்களில்
தர்ம சங்கடங்கள் அந்த ஒற்றுமையை உடைக்க முடியாது. எதிர்மறையான சூழ்நிலைகள் மற்றும் துன்பங்கள் வந்தாலும் அவர்களின் அன்பு உறுதியாகவும் தணிக்க முடியாததாகவும் இருந்தது. அதேபோல் ஒரே ஆவியில் இருதயபூர்வமான ஒற்றுமையுடன் இருக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளும் மிகுந்த சோதனைகள் மற்றும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் உண்மையாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரே ஆவியை, சகோதரர்கள் மீதான அன்பின் ஆவியை கொண்டுள்ளனர். மேலும் இந்த அன்பின் ஆவியின் மூலம் அவர்கள் ஒருவரையொருவர் ஒரே சரீரத்தின் அங்கங்களாக அடையாளம் கண்டு கொள்ள முடிகின்றது. நமது கர்த்தர் தாமே உபத்திரவங்களுக்குள் காணப்படும் போது அவர் மற்றவர்களுடைய நலன் கருதி யோசித்துக் கொண்டிருப்பதில் விளங்கும் அவருடைய இரக்கம் கொள்ளும் சுபாவத்தை குறித்து எத்துணை ஆழமாய் உணர முடிகின்றது. அவருடைய சொந்த வியாகுலங்கள் அவர் தம் தாய் குறித்து சிந்திப்பதற்கும் அவளை அன்பான சீஷனாகிய யோவானின் பராமரிப்பில் விடுவதற்கும் சொல்வதற்கும் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் தடை விதிக்கவில்லை. யோவான் மரியாளை பராமரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணம் முதலாவதாக அவருடைய அன்பான சுபாவம், இரண்டாவதாக கர்த்தருக்கும் சத்தியத்திற்கும் அவர் கொண்டிருக்கும் வைராக்கியம் மற்றும் மூன்றாவதாக தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து யோவான் மரித்துக் கொண்டிருக்கும் போதகரின் இறுதி தருணங்களில் அவர் அருகே காணப்படத்தக்கதாக தைரியமாக முன்னேறி வந்தது என்பவைகள் போன்றுதான் என்பதில் ஐயமில்லை. இந்த மூன்று விஷயங்களும் கர்த்தர் அங்கீகரிக்கும் விஷயங்கள் என நாம் கவனிக்க கடவோம். மேலும் இவைகளை கவனித்த பிற்பாடு அவைகளை நமக்குள் விருத்தி செய்ய நாடு இருப்போமாக. மேலும் இதன் விளைவாக அன்று காணப்பட்ட அதே போதகரால் ஊழியம் புரிவதற்கான விசேஷித்த வாய்ப்புகளால் நாம் அருளப்படுவோமாக. ரீப்ரிண்ட் நம்பர் 2473. பல்வேறு பதிவுகள் கூறும் சம்பவங்கள் தொகுக்கப்பட்டு சிலுவையின் 7 வார்த்தைகள் என அழைக்கப்படுகின்றது. ரீப்ரிண்ட் நம்பர் 2473. 1. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. இவ்வார்த்தைகள் உண்மையில் கர்த்தருடைய சத்துருக்கள் குறித்து அவர் கொண்டிருக்கும் உணர்வை வெளிப்படுத்தினாலும் பழைய கிரேக்க மூலப்பிரதிகளில் இவ்வார்த்தை காணப்படுவதில்லை என்பதை நாம் இங்கு குறிப்பிடுவது சரியானதாக காணப்படும். 2. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். லூக்கா 23:43. 3. ஸ்திரீயே, இதோ உன் மகன், இதோ உன் தாய். யோவான் 19:26-27. 4. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். மார்க் 15:34. 5. நான் தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28. 6. எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30. 7. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 1 பேதுரு 2:23. வையப்பட்டதான சூழ்நிலையின் கீழான நமது கர்த்தருடைய பொறுமையை அப்போஸ்தலன் நமக்கு மாதிரியாக சுட்டி காண்பிக்கிறார். அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். தம்மை துன்புறுத்துபவர்களை குத்தும் விதமான அநேகம் உண்மையுள்ள விஷயங்களை வைத்து நமது கர்த்தரால் பதில் கொடுத்திருக்க முடியும். அவரது பொறுமைக்கான ரகசியமானது பிலாத்துவினிடத்திலான அவரது வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது எனும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதே கருத்துதான் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்ற வார்த்தைகளிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது போலவே கர்த்தருக்கான நம்முடைய அர்ப்பணமானது எந்த அளவுக்கு முற்றும் முழுமையுமானதாக காணப்படுகின்றதோ மற்றும் நீதிமானுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்பதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பொறுமையுடனும் கோபம் கொள்ளாமலும் வைதலையும் துன்புறுத்தல்களையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறவர்களாக இருப்போம். 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். ரீப்ரிண்ட் நம்பர் 3371.
6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மார்க் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நமது கர்த்தர் காலை 9 மணி அளவு சிலுவையில் அறையப்பட்டார். நிழலில் காணப்பட்ட வேலைக்கு பொருத்தமாகவே கால காரியங்கள் சம்பவித்தது. ஏனெனில் இந்த வேலைதான் அன்றாட காலை பலி செலுத்துவதற்கான வேலையாக இருந்தது. 6 மணி நேரங்கள் பிற்பாடே பிற்பகல் 3 மணி அளவு, அதாவது யூதர்கள் வழக்கத்தின்படியான 9ஆம் மணி வேளையில் கர்த்தர் மரித்தார். இதுவும் நிழலில் உள்ள வேலைக்கு பொருத்தமானதாக இருந்தது. ஏனெனில் இந்த 9ஆம் மணி வேலைதான் அன்றாட மாலை பலி செலுத்துவதற்கான வேலையாக இருந்தது. 6ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி வேலை வரையிலும் தேசத்தை மூடியிருந்த இருளானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருளாகும். ஏனெனில் பஸ்கா காலங்களில் காணப்படும் பௌர்ணமி அன்று சூரிய கிரகணம் ஏற்படுவது சாத்தியமற்ற ஒன்றாகும். இது சந்தேகத்திற்கு இடமின்றி தெய்வீக கோபத்திற்கான வெளிப்பாடாக இருந்தது. அதாவது இப்படியான கிரியைகளை நடப்பிப்பதன் மூலமாக நீண்ட காலமாக தயவு பெற்றிருந்த தேசமானது தேவனிடமிருந்து அந்நியராய் தள்ளுண்டு போகும் காரியத்திற்கு இந்த இருளானது நிழலாய் காணப்பட்டது. ரீப்ரிண்ட் நம்பர் 23:16 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 18:16. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசுவினுடைய அனுபவங்களுடைய இறுதி கட்டத்தில் மாலை 3 மணியளவில் அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இப்படி அவர் கூப்பிட்ட காரியமானது அவரிடத்தில் இன்னும் சத்துவம் சக்தி இருந்ததை காட்டுகின்றதாய் இருக்கின்றது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சத்தமிட்டார். கெத்செமனே தோட்டத்தில் இருக்கையில் அவர் பிதாவுக்கு பிரியமாய் காணப்படுகின்றார் என்ற உறுதியை பெற்றுக்கொண்ட நேரம் முதற்கொண்டு இரவிலும் காலையிலுமான அனுபவங்கள் அனைத்தின் மத்தியிலும் நமது கர்த்தர் மிகவும் சாந்தத்துடனும் மன அமைதியுடனும் காணப்பட்டார். அவருடைய அனுபவங்களினுடைய இறுதி கட்டங்களின் போது ஏன் இப்படியாக அவருடைய இருதயத்திற்கும் மற்றும் பிதாவிற்கும் இடையில் இவ்வளவு இருளான ஒரு மேகம், ஒரு நிழல் காணப்பட வேண்டும்? வேறெந்த நேரங்களிலும் தேவைப்படாத அளவுக்கு பிதாவினுடைய நேசமும் பிரிவுமான குமாரனுக்கு ஆறுதலும் பலமும் பிதாவினுடைய அன்பும் தயவும் உள்ளது என்பதான தெளிவான உணர்ந்து கொள்ளுதல் தொடர்ந்து காணப்படுவதும் அவசியமான ஒரு தருணத்தில் இப்படி ஒரு மேகம் இடையே வருவதற்கு ஏன் பிதா அனுமதித்திட வேண்டும்? மரிக்கும் போது போதகருடைய கூக்குரலானது போதகர் எந்த அளவுக்கு முழுமையாய் பாவியினுடைய தண்டனையை அனுபவித்திட்டார் என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. பாவத்திற்கான தண்டனை என்பது மரித்து போவதாக மாத்திரம் காணப்படாமல் இன்னுமாக தேவனுடனான ஐக்கியத்திலிருந்து துண்டிக்கப்படுவதையும் உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. பாவியினுடைய ஸ்தானத்தை எடுக்கும் இயேசு ஒரு கணமாகிலும் பாவியினுடைய உறவு துண்டிக்கப்பட்ட அந்நியனாக்கப்பட்ட நிலையினை முழுமையாக அனுபவித்தாக வேண்டும். ரீப்ரிண்ட் நம்பர் 3371 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 5578. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். 69ஆம் சங்கீதம் 21வது வசனம். மற்றொரு வேத வாக்கியமும் நிறைவேற வேண்டியிருந்தது. சிலுவையில் அறையப்படுதலின் காரணமாக ஏற்படக்கூடிய காய்ச்சல் அதிகமாகிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் நேரமாகவே தாகம் எடுத்துக் கொண்டிருந்தது. ஆனால் தம்மை குறித்த வேத வாக்கியமானது நிறைவேறுவதற்குரிய தருணத்தை கொடுக்கத்தக்கதாக தாகத்தை வெளிப்படுத்துவதற்கான வேலை இப்பொழுது வந்தது. கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுக்கப்பட்டது. இது அவருக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவதற்காக கொடுக்கப்படாமல் மாறாக இரக்கம் பாராட்டுதலாய் கொடுக்கப்பட்டது. இந்த கலவை பானமானது ஓரளவுக்கு தாகத்தை தணிப்பதாக எண்ணப்படுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 3560. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்திற்கு நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி
தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவிலே இரண்டாக கிழிந்தது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நமது கர்த்தருடைய மரணத்தின் போது பல விஷயங்கள் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலுவைக்கு அருகில் காணப்பட்ட நிலப்பகுதியை பூமி எதிர்ச்சியானது அசைய பண்ணினது மற்றும் எருசலேமிலுள்ள ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்திட்டதான மாபெரும் திரைச்சீலையானது கிழிந்தது. அதுவும் தேய்மானத்தின் காரணமாக கிழிவது போன்று கீழிருந்து மேல் கிழியாமல் மாறாக மேலிருந்து கீழாக கிழிந்து, இப்படியாக இக்காரியம் தெய்வீக வல்லமையினுடைய வெளிப்படுதல் என்பதை சுட்டி காட்டினது. இந்த திரைச்சீலையானது 60 அடி நீளம் கொண்டதாகவும் 30 அடி அகலம் கொண்டதாகவும் 4 அங்குலம் பருமன் கொண்டதாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. இது வெண்மை, சிவப்பு மற்றும் இரத்தாம்பரம் நிறங்கள் கொண்ட அருமையான பாபிலோனிய கலவையோடு கொண்டதென ஜோசபஸ் அவர்கள் விவரித்துள்ளார். இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்பது பரலோகத்திற்கும் உலகில் பரலோக நிலையில் காணப்படுபவர்களுக்கும் இடையில் வழி திறக்கப்படுவதை அடையாளமாய் தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை பலி செலுத்தினதின் வாயிலாக திரையின் வழியாய் நமக்கு புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். உண்மை விசுவாசிகளானவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலோ அல்லது 2 அறைகளில் உள்ள முதலாம் பாகத்திலோ ஆசாரியர்களாய் இயேசுவின் அங்கத்தினர்களாக காணப்படுபவர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இங்கு குத்து விளக்கினுடைய வெளிச்சத்தின் மூலமாகவும் பொன் மேஜையிலுள்ள அப்பத்தின் மூலமாகவும் பொன் தூபபீடத்தில் நாம் செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதான சுகந்த தூப வர்க்கங்கள் மூலமாகவும் நமக்கு தேவனுடன் ஐக்கியம் காணப்படுகின்றது. மற்றும் இந்த கண்ணோட்டத்திலிருந்து நம்மால் விசுவாசத்தினால் திரைக்கு அப்பால் பார்க்க முடிகின்றது. தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும், அதாவது தலையும் சரீரமுமான கிறிஸ்துவுக்கு அவர் வைத்துள்ளதான பரலோக ஆசீர்வாதங்களை ஆகிலும் கன நேரம் நோக்க முடிகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 3371. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. மார்க் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இறுதி வரையிலும் உண்மையாயும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் நமது கர்த்தர் இயேசு காணப்பட்டு தம்முடைய ஆவியை மரிக்கும் தருவாயில் பரம பிதாவிடம் ஒப்படைத்தார். பிதாவின் வாக்குத்தத்தங்களானது அவரது ஜீவியம் முழுவதிலும் அவரை தாங்கினது, ஆதரித்தது மற்றும் அவைகள் இப்பொழுது அவரது மரண தருவாயில் அவருக்கு பலனாகவும் இருந்தது. எனினும் மற்றொரு பதிவில் பார்க்கும்போது, கடைசி தருணத்தில் பரமபிதா நமது கர்த்தருக்கான இந்த ஆதரவை அவரிடமிருந்து எடுத்துவிட்டு அநேகமாக அவரை ஒரு கணம் தனிமையில் விட்டுவிட்டதாக நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த அவருடைய கடைசி அனுபவமானது அவருக்கு முற்றும் முழுமையுமான தனிமையாகவும் பிதாவிடமிருந்து முற்றிலுமான பிரிவாகவும் காணப்பட்டது. இது பிதாவினுடைய வெறுப்பின் காரணமாய் அல்ல என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் தாம் அனைத்து காரியங்களிலும் மற்றும் எப்போதும் பிதாவை பிரியப்படுத்தி உள்ளார் என்ற வாக்குறுதியை இயேசு பெற்றிருந்தார். மற்றும் இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது போன்று, மரணத்திலிருந்து இயேசுவை உயிர்த்தெழுப்பினதின் மூலம் பிதா பின்னர் உறுதிப்படுத்தினார். இயேசு பாவியினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டபடியினால் அந்த அனுபவம் அவசியமாயிருந்தது. பாவியாகிய ஆதாம் மற்றும் அவருக்குள் நாம் அனைவரும் ஜீவனுக்கான நமது உரிமையை மாத்திரமல்லாமல் இன்னுமாக பிதாவுடனான ஐக்கியத்தையும் இழந்து போயுள்ளோம்.
மேலும் நமக்கான மீட்கும் பொருளாக வேண்டுமானால் நமது மீட்பர் நமக்காக மரிப்பது மாத்திரமல்லாமல் இன்னுமாக அவர் பாவியை போன்று மரிக்க வேண்டியது அவசியமாகின்றது. அதாவது மரணத்தீர்ப்பின் கீழாக காணப்படும் குற்றவாளி போன்று மரிக்க வேண்டியது அவசியமாய் உள்ளது. இன்னுமாக பாவி பிதாவினுடைய தயவு மற்றும் ஐக்கியத்திலிருந்து முற்றிலுமாய் துண்டிக்கப்பட்டு காணப்படும் அனுபவத்தையும் அவர் ருசிக்க வேண்டும். நமது அருமை மீட்பர் கடந்து சென்ற அனுபவங்களிலேயே இந்த கடைசி அனுபவமே மிகவும் கடுமையான அனுபவமாக இருந்திருக்க வேண்டும். இத்தருணத்தில் தான் அவரது ஆன்மாவானது வியாகுலத்தோடே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினது. ரீப்ரிண்ட் நம்பர் 1988. கிறிஸ்துவின் மரணத்திற்கு கூறப்படும் முதன்மையான உடல் ரீதியான காரணம் உண்மையில் உடைந்த இருதயம் என்று நம்பப்படுகிறது. இல்லையெனில் அவர் இன்னும் நீண்ட நேரம் சித்திரவதை அனுபவித்திருப்பார். சிலுவையில் அறையப்படுவது பொதுவாக 24 மணி நேரத்திற்குள் மரணத்தை ஏற்படுத்துவது இல்லை. மேலும் பலியானவர்கள் 5 நாட்கள் வரை உயிருடன் இருந்திருக்கிறார்கள். இயேசு இவ்வளவு சீக்கிரமாக மரித்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்ட பிலாத்துவும் காவலரும் ஆச்சரியம் அடைந்தனர். நீண்ட நேரம் துன்பப்படாமல் அவர் திடீரென மரித்தார். மேலும் அவர் முழுமையாக சோர்வடைவதற்கு முன்பே மரித்தார். ஏனெனில் அவர் துன்மார்க்கமான திருடனுடன் பேசினார். தனது தாயை யோவானின் பாதுகாப்பில் ஒப்படைத்தார். தமது மாபெரும் பணி நிறைவேறியதை அறிவித்தார். பின்னர் உடல் மற்றும் மனதில் கணிசமான வலிமை இருப்பதை காட்டும் ஒரு வலுவான குரலில், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறியவுடன் உடனடியாக மரித்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 959. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. இங்கு பேசப்பட்ட வார்த்தைகளான நமது கர்த்தருடைய கடைசி வார்த்தைகள் 31 சங்கீதம் 5 ஆகும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் அவர் இவ்விதமாகவே தம்மை சத்தியம் மற்றும் கிருபையின் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்பது ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டுள்ளது. நமது கர்த்தர் அநேகம் பாவிகளுக்கான ஈடுபலியாக தம்முடைய மனுஷீக ஜீவனை ஒப்பு கொடுப்பதை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அவருடைய விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் பலிக்கான பலனாக அவருக்கு உயர்வான தளத்தில் ஒரு புதிய ஜீவனை பிதா அவருக்கு வாக்களித்துள்ளார். இந்த புதிய ஜீவன் அல்லது புதிய சிருஷ்டியாகிய ஜீவன் நமது கர்த்தருடைய ஞானஸ்தானத்தின் போது அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற போது அவருக்குள் ஆரம்பித்தது என எண்ணப்படுகிறது. மேலும் இந்த புதிய ஜீவனானது அவருடைய ஊழியத்தின் நாட்களிலும் மாம்சத்திற்கு அவர் நித்தமும் மரித்து கொண்டிருக்கும் போதும் அவருக்குள் தொடர்ந்து காணப்பட்டதாகவும் வளர்ந்து கொண்டு வந்ததாகவும் எண்ணப்பட்டது. வெளிமனுஷன் மரித்து கொண்டே இருக்கையில் உள்ளான புது சிருஷ்டியோ நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுதோ இயேசுவின் வெளிமனுஷன் முழுமையாக மரித்து போகிற தருணம் வந்துவிட்டது. அதாவது முற்றிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பலி நிறைவடையும் தருணம் வந்துவிட்டது. ரீப்ரிண்ட் நம்பர் 2473. இயேசு தம்முடைய ஆவியை பிதாவின் பராமரிப்பில் ஒப்படைத்த காரியமானது அவர் மரணம் என்றால் என்ன என்பதை, அதாவது மரணம் என்பது ஜீவன் நின்று போகும் நிலைமை என்பதை முழுமையாய் அறிந்திருந்தார் என்பதையும், எனினும் தாம் என்றென்றும் மரணத்தில் இருக்கும்படிக்கு அனுமதிக்கப்படாமல் இப்பொழுதும் பிதாவின் சித்தத்திற்கு இசைவாக தம்மால் ஒப்படைக்கப்பட்ட ஜீவனின் ஆவியானது உயிர்த்தெழுதலின் மூலம் தமக்கு மீண்டும் அருளப்படும் என்று பிதாவின் மீது குமாரன் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதையும் மறைமுகமாக குறிப்பிடுகின்றது. ரீப்ரிண்ட் நம்பர் 23:16. ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியை பக்கம் 22 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.